தனுசு ராசினியர்கள் என்ன மாதிரி உளவியல் மாற்றங்களை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் மேம். தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும். அதாவது மன்னிக்கும் தன்மை. போயிட்டு போகிறான், தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு இவங்களே நினச்சி இவங்களே சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஆட்கள் தான். எந்த பிஸ்னஸ்னாலுமே தொட்டால் பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடம் கொடுக்க போகுது. நானே நினைக்கல, விளையாட்டாக பண்ணோம் பெரிய சக்ஸஸ். இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் குருவால் ஒரு சுபத்தன்மை அடைஞ்சிட்ட காரணத்தினால நிச்சயமாக குழந்தை பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக சடனாக கிடச்சிடும். கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய ஒரு கோயில் குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோவில். அப்புறம் வெள்ளை பொருட்கள் நிறைய தானம் பண்ணணும். அது பாலாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கன்சிஸ்டண்ட்டாக டொனேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நல்ல ஒரு பலனை இவங்களுக்கு கொடுக்கும். அவுட் கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு கோர்ட்டுக்கு வெளியிலே இந்த பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலான்னு நீங்களும் உங்கள் எதிரியும் சமன் பட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எமோஷன்ஸும் நிறைய விரயமாகும். ஃப்ரீ அட்வைஸ் தேவையில்லாமல் கொடுக்காதீங்க. பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது பேர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாம் மேம். அதற்கு முன்னாடி இந்த குறுகிய காலகட்டத்தில் தனுஷ ராசி நேயர்கள் எந்த மாதிரி உளவியல் மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் மேம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும். அதாவது மன்னிக்கும் தன்மை. என்னன்னா தாராளமான ஒரு மனம் அப்படிங்கிறத கொடுக்கறது குரு தான். இங்கே தனுசுக்கு ஏற்கனவே 4ஆம் அதிபதி குரு. இவங்க கொஞ்சம் பெருந்தன்மையான ஆட்கள். போயிட்டு போகிறான், தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு இவங்களே நினச்சி இவங்களே சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஆட்கள் தான். பட் இவங்களுக்கு ஆறாத வடு அப்படிங்கிறத நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம். இவங்களை காப்பாற்றுறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன், அந்த பொய்யை எனக்கு அகெயின்ஸ்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. பீட்ரையல். இது நிறைய யாருக்கு நடக்கும்னா தனுசு ராசிக்கு நடக்கும். அந்த மாதிரி ஆறாத வடுவிலிருந்து கூட இவங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு டைம்னு தான் இந்த டைமை நம்ம சொல்லணும். ஏன்னா 4ஆம் அதிபதி குரு 8ல் போய் உச்சமாகறாரு. மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை சீக்கிரட்டையும் வெளியில் கொட்டுவாங்க. யாராவது ஒரு நண்பர் கிடைப்பாங்க, யாராவது ஒரு குடும்ப நபர் கிடைக்கலாம். அவங்கக்கிட்ட இவங்களுடைய பிரச்சனைகள், ரகசியங்கள் என்ன, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பண்ணதை வெளியில் கூட சொல்ல தெரியாத அளவுக்கு நான் ஒரு வெள்ளந்தியாக இருந்திருக்கேன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இந்த டைம் இருக்கும். ஸோ அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால மனத்தாங்கல் அப்படிங்கிறது குறையும். தெளிவாக இவங்களால் யோசிக்க முடியும். மன்னிக்கும் தன்மையும் இவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு பெரிய மனநல மாற்றத்துக்கு ஒரு ஓப்பன்னஸ்க்கு இவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க இந்த குரு அதிசார பயிற்சியில். தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் யாரை தவிர்த்துக்கிட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் மேம்? தனுசு ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறமா தவிர்க்கக்கூடிய ஒரு நபர்கள். எதையுமே சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லிடாத, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாத, இப்படி யாராவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 8 அப்படிங்கிறது ரகசியம், சீக்ரெட். அங்கே பலன்னு ஒரு கிரகம் போய் உட்காந்துருக்கும் போது உங்களை அறியாமல் நீங்கள் வெளியில் சொல்லிடுவீங்க, அல்லது நீங்கள் நம்பி சொல்கிறவங்க வெளியில் சொல்லிடுவாங்க. இந்த 2 விஷயமுமே நடக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக சீக்ரெட்டாக ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. பொதுவாகவே அவங்க என்ன பேசினாலும் அது கான்ஃபிடென்ஷியலாக பேசக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் டீலிங் இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்களை நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. 2வது 8ஆம் இடம் அப்படிங்கிறது வேற்று மொழி பேசுகிறவங்க. அது யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்களோ அதுக்கு வேற்று மொழிக்காரங்களாக அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அதிகமான ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்காமல் இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இந்த மாதிரி நபர்களை யாரும் சேர்க்காமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தனுஷ ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்க லைஃப்பில் அந்த வேலை அப்படிங்கிறது எந்த அளவு ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்க போகுது, வேலையில் க்ரோத், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குமாங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை அமைப்பு எப்படி இருக்க போகுது? குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் குரு உச்சமாகிறாரு. எங்கே போய் உச்சமாகிறாருன்னா 8ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததா யோகம்னு ஒரு ஃபேமஸான டயலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ராசி யார் அப்படின்னா தனுசு ராசி தான். ஏன்னா 8ஆம் இடத்துல ராசிநாதனே போய் உச்சமாகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். மேசிவ் சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்குறது 8ஆம் இடம். சக்ஸஸை 11ஆம் இடம் கொடுக்கும்னா மேசிவ் சக்ஸஸை கொடுக்குறது 8ஆம் இடம். அந்த மாதிரி பெரிய வெற்றி பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு தனுசு தயாராகிக்கணும். வேலையே சரியில்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகும். அப்பா இந்த வேலை கிடச்சிச்சா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட், நிம்மதியாக உட்காந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சேஃப் சோனுக்கு குரு உங்களை நகர்த்தி கொண்டு போயிடுவார். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அபண்டன்ஸாக இருக்குது. அதை நீங்கள் தேடி போய் உட்காந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தனுசு ராசியில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் எந்த அளவு முன்னேற்றம் இருக்கும், தொழில் சார்ந்து க்ரோத் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கும் மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம்? ராசிநாதன் குரு உச்சமாயிட்டது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 10ஆம் அதிபதி புதனும் 11ஆம் அதிபதி சுக்கிரனும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா
எந்த பிஸ்னஸ்னாலுமே தொட்டால் பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடம் கொடுக்க போகுது. நானே நினைக்கல, ஏதோ விளையாட்டாக ஆரம்பித்தேன், நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், விளையாட்டாக பண்ணோம் பெரிய சக்ஸஸ். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் என்னென்னா 8 வலுவாக இருக்கும்போது அவங்க பிஸ்னஸை தொடங்கியிருப்பாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ வந்து தனுசுக்கு வருது. சுக்ரன் புதன் 2 பேருமே ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. குருவோட சேர்ந்து ஜுவல்லரி பிஸ்னஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பியூட்டி பார்லர், சலூன், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, பிஆர், மீடியா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பிழைக்கிறது, இந்த மாதிரி எந்த தொழிலை இவங்க தொடங்கினாலும் அதில் பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வெட்டிங் ஈவென்ட் பிளானர்ஸ், கான்ட்ராக்ட், இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் தெரியாத ஒரு தொழிலை தொட்டால் கூட ஒரு பார்ட்னரோட கைடன்ஸோடு உள்ள வரீங்க. அவருக்கு ஏற்கனவே தொழில் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னா அவரோடு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா கூட அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 100% இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில், ரொம்ப குறுகிய காலத்தில் வரக்கூடிய அதிசார பயிற்சிங்கிறதுனால இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அடுத்து வரக்கூடிய 2026 பலன்கள்லாம் தனுசுக்கு நல்லா தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். என்ன காரணத்தினால நீங்கள் கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நம்ப வச்சு ஏமாறுறது, ரொம்ப பெருசாக ஒன்று நினச்சி அதில் ஏமாறுறதுமே 8ஆம் இடம் தான். ராசிநாதனே போய் 8ல் உட்காந்துருக்கும் போது 7ஆம் அதிபதியான புதன் எப்போவுமே தனுசுக்கு கெட்டவர். அவரும் சுக்கிரனோடு சேர்ந்து பரிவர்த்தனையில் இருக்கிறாரு. 11ஆம் இடமும் இங்கே ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்போ யாராவது ஒரு தப்பான நபரை பெரிய ஆள்னு நினச்சி நீங்கள் நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தா வெளியில் ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி இருந்தது, விசாரித்த எல்லாருமே நல்லவங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி தங்கமான பையனையோ பொண்ணையோ நீங்கள் பார்க்க முடியுமான்னு தான் சொன்னாங்க. ஆனால் கல்யாணம் ஆனப்புறம் பிரச்சனை. இதெல்லாம் எதில் வரும்னா 8ஆம் இடம் வலுத்தவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த 8ஆம் இடம் வலுத்திருக்கும் போது ரிலேஷன்ஷிப், எமோஷன்ஸில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணத்தை இது நிறைய கொடுத்துரும். பட் எமோஷன்ஸ்னு வரும்போது இது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கல்யாணங்களை போஸ்ட்பான் பண்ணுங்கள். வயசானாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த வயசுக்குள்ளே முடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஆட் நம்பரில் வருது, ஈவன் நம்பரில் வருது, இதில் முடிக்கலாம் அதில் முடிக்கலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கோச்சாரத்துலேயும் ஜாதகத்துலேயும் நல்ல கிரக அமைப்புகள் வரும்போது தன்னை போல கல்யாணம் நடக்கும். ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குன்னு? தனுசு ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். குரு 8ல் போய் உச்சமாயிட்டார். 5ஆம் இடமும் இங்கே வலுவாயிடுச்சு. செவ்வாயுடைய வலு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியம், பாக்கியம், இந்த 2 ஸ்தானமுமே வலுவாக இருக்குது. சூரியனுக்கு சனியுடைய பார்வை ரொம்ப ஒன்றும் க்ளோஸ் டிகிரீஸில் இல்லை. சூரியன் நல்லா இருக்கிறாரு, சனிக்குமே குரு பார்வையை கொடுத்துறாரு. அப்போ எல்லா கிரகங்களும் மேக்ஸிமம் குருவால் ஒரு சுபத்தன்மை அடைஞ்சிட்ட காரணத்தினால நிச்சயமாக குழந்தை பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக சடனாக கிடச்சிடும். கல்யாணம் பண்ணிங்கன்னா உடனே ப்ரெக்னென்ட் ஆகிறது, இல்லை ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட டக்குன்னு இந்த ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது சித்திக்கிறது, இல்லை ஒரு டாக்டரை மாற்றுறது. யாராவது ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க, தெரியாத ஒரு நபர் வருவாங்க, இந்த டாக்டர்கிட்டே பார்த்துட்ருக்கேன், வேறு ஆளை மாற்று, இவங்ககிட்ட நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. இல்லை கரெக்டான ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறது. சில பேர் ஐவிஎஃப் அந்த மாதிரிலாம் ஒரு பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் 2-3 வாட்டி அது ஃபெயிலியர் ஆயிடும். அதை பார்த்துட்டு அவங்க மனசே வருத்திருப்பாங்க, இனிமேல் இந்த பிரச்சனையே வேண்டான்னு. அவங்க கூட ஒரு கரெக்டான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கரெக்டான டைம் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் போய் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த குரு அதிசார பயிற்சிக்குள்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்சீட் ஆகிடும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த அளவு ஒரு முன்னேற்றத்தை அடைய போகுதுங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? 11ஆம் இடம் வலுப்பெறுது. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. மருந்து மூலமாக நோய் குணமாக போகுது. இதுதான் 11ஆம் இடம். எந்த ஒரு நோயில இருந்தோ நீங்கள் நிவர்த்தி அடையணும்னா அதுக்கு 11ஆம் இடத்தோட சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவை. அந்த 11ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது 2 விஷயம். ஒன்று, உங்களுக்கு நோய் வரும். உடம்புல ஏதோ ஒரு நாட்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அது அறிகுறியை காட்டும். சிம்டம்ஸை காட்டினா தானே நம்ம போய் டாக்டர்கிட்ட உட்கார முடியும். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டைமாக இந்த டைம் இருக்கும். அதுக்கு நீங்கள் கரெக்டான டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுங்கிறது இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறத இந்த கடைசி மாதங்களில் எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு அதிசார பயிற்சி செக் பண்ணி அந்த கடனை அடைப்பதற்கு எந்த அளவு சாதகமான கால அளவு வரப்போகுதுங்க மேம்? தனுசு ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கடனை அடைக்க போகிறீங்களா? என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக தனுசுக்கு வந்து கடன் அடைய போகுது. பெண்களால் கடன் என்ன மேம் சொல்கிறீங்க? அவங்களால தான் கடனே நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் அவங்களே அதுக்கான ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்க. இதர் நிறைய கடன் இருக்குன்னா வீட்டில் கொஞ்சம் கோல்டு இருக்குது, நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலமாக அதை வாங்கி ப்ளட்ஜ் பண்ணி வட்டி குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். அல்லது அவங்க ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, இதை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு இன்கம்க்கு நம்ம ஏதாவது பண்ணலாம், அல்லது ஒய்ஃபை டக்குன்னு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி உங்கள் கடன் அடைகிறதுக்கு ஒரு பெண், உங்களோட சார்ந்த உங்கள் வாழ்க்கையை சார்ந்த ஒரு பெண் காரணமாக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு 100% அதிகமாக இருக்குது.
புது கடன்கள் அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னா அது இந்த சமயத்தில் நீங்கள் கைவிட்டுறது நல்லது. ஏன்னா நீச சுக்கிரனோட பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக கடன் அமைப்புகளில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்ககிட்ட யாராவது பணமாக கேட்குறாங்க, கடனாக கேட்குறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் ஏதாவது மிஸ்லீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம். குரு அதிசார பயிற்சி டைமில் இது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி கோயில் வழிபாடு பண்ணலாம் மேம்? தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய ஒரு கோயில் குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம் அப்படின்னா மனம், அம்பரம் அப்படின்னா ஆகாயம், ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய அந்த பேரே வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது விஞ்ஞானத்துக்கும் இந்த சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம்? சிவபெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவம், காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் குவாண்டம் ஃபிசிக் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுது. இப்போ நம்ம ரொம்ப ட்ரெண்டியாக செம வைபாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த எனர்ஜி வைப்ரேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சிதம்பரம் நடராஜனுடைய அந்த ஆனந்த தாண்டவம் காஸ்மிக் டான்ஸாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பிரசித்தியான இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும் பட்சத்தில் உங்கள் மனம் அப்படிங்கிற திரை விலகுச்சுன்னா ஆகாயம் அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற தாத்பரியத்தை அடக்குனது தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில். ஸோ அந்த பெருமானை போய் நீங்கள் சரணடையும் பட்சத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளும் நீங்கி மனசும் சிந்தையும் தெளிஞ்சு ரொம்ப நல்லா வேலை செய்வீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. தனுசு ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு பரிகாரம் செய்யலாம். அவங்க லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸாக மாறுவதற்கு இந்த பரிகாரம் பயன்படும்னா அது எதுவாக இருக்கும் மேம்? தனுசு ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் வெள்ளை பொருட்கள் வந்து நிறைய தானம் பண்ணணும். அது பாலாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கன்சிஸ்டண்ட்டாக டொனேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நல்ல ஒரு பலனை இவங்களுக்கு கொடுக்கும். குவான்டிட்டி வந்து பிரச்சனையே கிடையாது. ஒருத்தருக்கு தான் உங்களால் கொடுக்க முடியும்னா அந்த ஒருத்தருக்கு கூட கொடுங்க. இன்னொரு குறிப்பான விஷயம், பிரதோஷத்துக்கு இவங்க பால் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. மந்த் ஆன் மந்த் எந்த பிரதோஷமாக இருந்தாலும், சோமவார பிரதோஷமாக இருந்தாலும், மங்களவார பிரதோஷமாக இருந்தாலும், சனி பிரதோஷமாக இருந்தாலும், எந்த பிரதோஷத்தையும் விடாமல் அந்த நந்திக்கு அபிஷேகத்துக்கு இவங்க பால் வாங்கி கொடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் அந்த கோர்ட் கேஸில் ஒரு முன்னேற்றமோ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைப்பது இல்லை அவங்க லாயருக்கே ஒரு புது பாயிண்ட்ஸ் எடுத்து இன்னுமே நல்ல சாதகமாக மாற்றுவது மாதிரி இதை நல்ல விஷயங்கள் நடக்குமாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கோர்ட் கேசஸ், வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்க போகுது, செட்டில்மெண்ட்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ். அவுட் கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு கோர்ட்டுக்கு வெளியிலே இந்த பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலான்னு நீங்களும் உங்கள் எதிரியும் சமன் பட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னா எனக்கும் உனக்கும் பண நஷ்டம்ன்ற பேசி தீர்த்து முடிச்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை கோர்ட் கேஸ்க்குள்ளே போகும்போது ஒரு லீகல் நோட்டீஸோடையே முடிகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். யார்ட்டையோ ஏதாவது ஒரு பிரச்சனை சும்மா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு பாருங்கள், அதிலே அவங்க வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைம் இருக்கிறதுனால உங்கள் எதிரி வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க, கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க, நீங்கள் பவர் எடுக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமாகிறாரு. ஸோ தைரியமாக போல்டாக லீகல் டெசிஷன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் அதன் மூலமாக நல்ல ப்ராஃபிட் பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்டை அயலாரோட இந்த காம்பவுண்டு செவரில் பிரச்சனை, பொதுச்செவரில் பிரச்சனை, இப்படிலாம் இருந்த பிரச்சனைன்னு கூட இப்போ நீங்கள் பேசி தீர்த்து முடிச்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கலாம் குரு அதிசார பயிற்சி காலகட்டத்துக்காக அப்படின்னா இது என்னவா இருக்கும் மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நோட்டு, செலவில் ரொம்ப கவனமாக இருங்க. பாக்கெட்டில் காசு வச்சுருந்தேன் காணும். யாரோ ஒருத்தர் ஒரு 500 கடன் கேட்டார், அந்த 500 ஜிபேயில் இன்னொருத்தருக்கு நான் மாற்றி அனுப்பிச்சிட்டேன், அவருக்கு மாற்றி அனுப்பிச்சிட்டேன்னு கடன் கேட்டவருக்கும் ஒரு 500 கொடுத்தேன், ஆக மொத்தம் எனக்கு 1000 லாஸு. அந்த மாதிரி கதைகள் தான் தனுசுக்கு நிறைய நடக்கும் குரு அதிசார பயிற்சியில். முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எமோஷன்ஸும் நிறைய விரயமாகும். ஃப்ரீ அட்வைஸ் தேவையில்லாமல் கொடுக்காதீங்க. கேட்கக்கூடிய நபர்களுக்கு தேவைப்படக்கூடிய அட்வைஸை மட்டும் கொடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சி எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.